மகாராஷ்டிராவில் வளரும் உத்தவ் தாக்கரேயை இந்தியா கூட்டணியிலிருந்து பிரித்து பாஜக இழுக்கும் முயற்சி பலிக்குமா அப்படின்னு ஒரு கேட்க வேண்டியிருக்கு. இப்படி ஒரு முயற்சி எடுக்கிறாங்களா என்பதே அதிர்ச்சி தருது. ஏன்னு கேட்டால் அங்கே மகாராஷ்டிராவில் வருகிற அக்டோபரில் இந்த 2 மாதம்தான் இருக்குது, சட்டமன்ற தேர்தல் வருகிறது. அதனால் மகாராஷ்டிரா பிரச்சனை என்பது சீரியஸாக பேசப்பட வேண்டியிருக்கிறது. அங்கே இருக்கின்ற உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனாவை, அதே போல் அஜித் பவர் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸை உடைத்து விட்டது பாஜக என்ற ஒரு பழிச்சொல் வந்துச்சா இந்த மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாலேயே. அந்த பழிச்சொல்லுடைய விளைவு என்ன வந்தது? அந்த உத்தவ் தாக்கரே சிவசேனாவிலிருந்து ஏக்நாத் ஷிண்டே வெளியே வந்து அவர்தான் சிவசேனா என்று போராடும் பொழுது அவரிடம்தான் செயற்குழு உறுப்பினர்கள் அதிகம் இருக்கிறார்கள் என்பதாகவும் அவர்கிட்ட தான் எம்எல்ஏ எம்பி அதிகமாக இருக்கிறார்கள் என்பதாகவும் உச்சநீதிமன்றம் வரை போய் அவருக்கே அங்கீகாரம் கிடைத்து அவருடைய சின்னத்திற்கு தான் தேர்தல் சின்னம் அவருக்கு தான் வந்துட்டு. நம்ம ஊரில் அதிமுக மோதல் வரும்பொழுது எடப்பாடி ஜெயிச்சிட்டே இருப்பார். ஆனால் அங்கே உத்தவ் தாக்கரே தோற்று ஏக்நாத் ஷிண்டே வெற்றி பெற்றார் என்பதாக ஒரு வரலாறு நடந்து போச்சு. அது மட்டும் இல்லாமல் தேசியவாத காங்கிரஸ்லேயும் அங்கே சரத்பவர் தலைமையிலானதில் அவருடைய சொந்த உறவுக்கார அஜித் பவரே வெளியே போய் அவர்தான் உண்மையான தேசியவாத காங்கிரஸ் என்பதாக நீதிமன்ற தீர்ப்பு வந்துருச்சு. அதனால் இந்த பாஜக தான் இதையெல்லாம் செய்கிறது என்ற கோபத்தில் தான் உத்தவ் தாக்கரேயும் தேசியவாத காங்கிரசினுடைய சரத்பவரும் இந்த காங்கிரஸுடன் சேர்ந்து கொண்டு வலுப்படுத்தினார்கள் இந்தியா என்ற எதிர்க்கட்சி கூட்டணியை. இந்த இந்தியா என்ற எதிர்க்கட்சி கூட்டணி இருக்கும் பொழுது தான் அங்கே நேரடியாக பாஜக தலைமையிலான தேசியவாத காங்கிரஸில் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான தேசியவாத சிவசேனாவும் அஜித் பவர் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸும் அதில் சேர்ந்து கொண்டு பாஜகவுடன் தேசிய ஜனநாயக கூட்டணி என்று நின்றாங்க. அதே சமயம் இந்த பக்கம் காங்கிரஸ், உத்தவ் தாக்கரே, சரத்பவர் இவர்கள் எதிர்த்து நின்னாங்க. என்ன நடந்துச்சு என்று கேட்டால் அங்கே சூழலே மாறி இந்த நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தல் என்பதனுடைய விளைவுகள் முடிவுகள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் 48 மக்களவை தொகுதி. அந்த 48 மக்களவை தொகுதியில் இது காங்கிரஸ் கட்சி 13 தொகுதிகளில் வென்றுள்ளது, அதிகமான அளவுக்கு வென்றுருச்சு. சரி, அதே போல் உத்தவ் தாக்கரே தலைமையிலான கட்சி தங்களை சிவசேனா என்று சொல்லிக் கொண்டாலும் அங்கீகரிக்கப்படாத நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு 9 தொகுதி மக்களவை தொகுதி வெற்றி பெற்றுருச்சு. அதே சமயம் அந்த இவர் தேசியவாத காங்கிரஸ் என்று சரத்பவர் தலைமையிலானது 8 தொகுதிகளில் வெற்றி பெற்றுருச்சு. அப்படியானா இந்த மொத்தம் இந்தியா கூட்டணிக்காரங்க 17 தொகுதியில் வெற்றி பெற்று இந்தியா கூட்டணிக்காரங்க 30 தொகுதியில் வெற்றி பெற்றுட்டாங்க என்பது தான் மகாராஷ்டிராவின் ஒட்டுமொத்த 48 மக்களவை தொகுதியில் 30 போயிடுச்சு எதிர்க்கட்சிக்கு என்பது தான் நடந்து முடிந்த தேர்தலுடைய 4ஆம் தேதி முடிவாக வந்து நிற்கிது. அப்படி வந்து நிற்கும் பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணி என்று சொல்லக்கூடிய பாஜக தலைமையிலானதில் பாஜகவுக்கு 9 தொகுதியும் அந்த ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவுக்கு 7 தொகுதிகளும், அதே போல் அஜித் பவர் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ், ஷிண்டே தலைமையில் சிவசேனா, அஜித் பவர் தலைமையில் உள்ள தேசியவாத காங்கிரஸுக்கு 1 தொகுதியும் தான் ஜெயிச்சிச்சு, மற்றவை 1ன்னு போடுறாங்க. அப்போது 17 தான் அவங்களுக்கு கிடச்சிச்சு. அப்போ இப்போ ஏற்கனவே பாஜகவினுடைய மோடி சார்பு ஆட்கள் குறைவான அளவுக்கு மகாராஷ்டிராவில் இருந்தும் கூடிய அளவுக்கு இந்தியா கூட்டணி என்ற எதிர்க்கட்சி கூட்டணி உத்தவ் தாக்கரே என்னுடைய முன்முயற்சியில் வந்துருச்சுன்னு சொன்னால் உத்தவ் தாக்கரேயும் அந்த ஷிண்டேயும் சேர்த்தாலே அதுவே என்ன ஆயிரும்னா 16 வந்துடும். நீங்கள் அப்படி வரும் பொழுது வருகின்ற சட்டமன்ற தேர்தல் அக்டோபரில் வருதுங்க. எப்படி நிலைமை இருக்கும்னு கேட்டால் சட்டமன்ற தேர்தலுக்கு மொத்தம் 288 தொகுதிகள் இருக்கின்றன. 144 யார் வென்றாரோ வெல்ல முடியும். நிச்சயமாக உத்தவ் தாக்கரே முன்ன போவார். காங்கிரஸ் கட்சியை விட உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனாவுக்கு அதிகமான தொகுதிகள் வெல்வதற்குள்ள வாய்ப்புகள் அங்கே இருக்கின்றன. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் வெற்றி பெற்று உத்தவ் தாக்கரேயும் சரி, காங்கிரஸும் சரி, சரத்பவரும் சரி வரும்பொழுது தானே தேசியவாத காங்கிரஸ் அவர்களுக்கு வர இப்போவே பேசுகிறாங்க. அஜித் பவர் கட்சியிலேருந்து கொஞ்சம் எம்எல்ஏக்கள் அந்த பக்கம் போயிட்டுருக்காங்க அப்படின்ட்டு போகிறாங்கன்ட்டு. அப்படி இருக்கும் பொழுது சிவசேனா என்பது உத்தவ் தாக்கரே கைக்கு மீண்டும் வந்துவிடும் என்பதாகவும் அங்கே உள்ள
படம் வரைபடம் காட்டுது. அதனால தான் சரி நிதிஷ்குமாருடைய தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளமோ சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேசம் கட்சியோ நமக்கு உத்தரவாதம் இல்லை, பல கேள்விகளை கேட்டு பல கோரிக்கைகளை வைத்து நமக்கு இடைஞ்சல் பண்ணுவாங்கன்னா நம்மை ஒத்த சிவசேனா என்ற ஒரு ஆர்எஸ்எஸ் மைண்ட் செட்டுன்னு சொல்கிறார்கள அந்த இந்துத்துவா தன்மையை ஏற்றுக்கொண்டவர்கள் பக்கம் இருப்பதனால அவரை பெரிய பெரிய தொழிலதிபர்கள் மூலம் பேச வைக்கலாம், பால் தாக்கரே காலத்திலே நெருக்கமாக இருந்தவங்க என்பதாக சொல்லி அதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறது பாஜக என்று சொல்கிறார்கள். கிடையாது கிடையாது, சட்டமன்ற தேர்தலில் தான் ஒரு பெரிய தலைமைக்கு வரப்போகிறோம், அதனால் உத்தவ் தாக்கரே அப்படி செல்லவே மாட்டார் வெளியே, அவர்தான் இங்கே இருந்து சாதிப்பார், இந்தியா கூட்டணியில் தான் இருப்பார், தொலைநோக்கு பார்வை கொண்டவர் என்றும் சொல்கிறாங்க. அதனால் மோடியினுடைய மகாராஷ்டிராவை உடைத்து விட்டு உத்தவ் தாக்கரே எழுப்பது என்பது பலிக்குமா பலிக்காதா என்பது அக்டோபரில் நெருங்கி வருகின்ற சட்டமன்ற தேர்தலுடைய போக்குகளையும் ஒட்டி இருக்கிறது. மீண்டும் முகாம் மாறினால் அவருடைய மரியாதை என்பது எழுந்துவிடும் என்பது அவருக்கு தெரியும் என்பதும் அங்கிருந்து சொல்லப்படுது.